அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டித்தவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக என்று சொன்ன வசனத்தின்படி, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருந்து பலன் தர கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்த தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இளைப்பாறேன் என்று சொல்லி. முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம், பெலிஸ்தியர் சிம்சோனுடைய மனைவி மற்றும் அவனுடைய தகப்பனையும் அக்கினினால சுட்டெரித்தாங்க. ஏன்னா சிம்சோன் அவங்களோட விவசாயத்தை முழுவதுமா அக்கினினால எரிச்சு போட்டதுனால இதை செய்தாங்க. இத கேள்விப்பட்ட உடனே நான் பழி வாங்காம இருக்க மாட்டேன், இளைப்பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திலே குடியிருந்தான். அந்த பெலிஸ்தியரை அழித்து போட்டு கண்மலை சந்து அப்படின்றது மலையில இருக்கிற 2 குகை மாதிரி, அந்த குகைக்குள்ள போய் இவன் தனியா குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தியர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியர் இவனுக்கு எதிரா யுத்தம் பண்ணும்படியா யூதால பாளையம் இறங்கி இருக்காங்க. லேகின்ற இடத்துல அவங்க இருக்காங்க. நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு, பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்தோடனே யூதா மனுஷர் கேக்குறாங்க அவங்க கிட்ட. அதுக்கு பதில் பெலிஸ்தியர் சொல்றாங்க, சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். சிம்சோனை பிடிக்கிறதுக்காகத்தான் நாங்க வந்தோம். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தியர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்னே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அங்க கண்மலையில இருக்கிற அந்த இடுக்குல சந்தியில இருக்கிற சிம்சோனை பார்த்து கேக்குறாங்க, பெலிஸ்தியர் கீழே நம்ம அடிமையா இருக்கிறோம், அவங்க ஆளுகிறாங்க, நீ ஏன் அப்புறம் அவங்கள போய் அழித்து போட்டா? இப்ப எங்கள்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன். அவங்க என்னை அழிச்சாங்க, நான் அவங்களை அழித்தேன், பழிக்கு பழி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்சோன் சொன்னான். அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். உன்னை கட்டி பெலிஸ்தியர் கையில கொடுக்கறதுக்காகத்தான் நான் வந்திருக்கோம். 3000 பேர் வர்றாங்க, யூதா ஜனங்கள் 3000 பேர் வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ கூட்டம் மக்கள் பிடிக்க வர்றாங்க. அப்ப சிம்சோன் நீங்க என் மேல விழக்கூடாது, ஏன்னா இவங்க கர்த்தருடைய ஜனங்கள், யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்கள், அதனால நீங்க என் மேல விழக்கூடாது அப்படின்னு ஆணைக்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளினாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். நாங்க எதுவும் உன்னைய செய்ய மாட்டோம், அவங்க கிட்ட பெலிஸ்தியர் கையில உன்னை ஒப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி 2 புது கயிறால கட்டி, பழைய கயிறுனா இத்து போயிரும், தப்பிச்சு போயிடுவான்றதுனால புது கயிறா வாங்கி
அங்க கண்மலையில இருந்து லேகிக்கு கொண்டு வர்றாங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். பெலிஸ்தியருக்கு ஒரே கொண்டாட்டம். ஏன்னா சிம்சோனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரவாரம் பண்றாங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிர்கள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கினதுனால, பலமாய் இறங்கினதுனால, தேவ வல்லமையினால, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவன் கையில கட்டியிருந்த கயிறு நெருப்புல பட்ட நூல் எப்படி ஈஸியா அந்து போகுமோ அதே மாதிரி அவனோட கட்டெல்லாம் அருந்து போயிடுச்சு. இவன் இப்ப விடுதலையாக்கப்பட்டான். அவங்க நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடக்கிறது தேவ பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டதுனால அசாதாரணமான காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். உடனே அடுத்து விடுதலையான உடனே பக்கத்துல கடந்த கழுதையின் பச்சை தாடை எலும்பு, இது கிட்டத்தட்ட அருவாள் மாதிரி இருக்கு. 2 முனையில வந்து 2 பிரிவா இருக்கு. நல்லா பிடிக்கிறதுக்கு வசதியா நீளமா இருக்கு. பச்சையான கழுதை தாடை எலும்ப எடுக்கிறான். எடுத்து அங்க கிடைச்ச ஆயுதத்தை அவன் பயன்படுத்துறான். தன்னுடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால அதை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். ஒரு சாதாரண மனுஷனால இதை செய்ய முடியாது. ஒரே மனுஷன் வந்து 1000 பேரை கொன்று போட்டான். பெலிஸ்தியருக்கு ஒரு பெரிய அழிவு. ஆரவாரம் பண்ணினாங்க சிம்சோன் கட்டப்பட்டதை பார்த்து. இப்ப அவங்களே 1000 பேர் அழிந்து போனாங்க. அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். ஒரு சாதாரண அந்த கழுதையோட தாடை எலும்பை பயன்படுத்தி 1000 பேரை கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்றான். இப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த தாடை எலும்ப தூக்கி போட்டான். போட்டுட்டு அந்த லேகின்ற இடத்துக்கு இப்ப என்ன பேர் வைக்கிறானா, ராமாத் லேகி அப்படின்ற பேரை வைக்கிறான். அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த வெற்றியை பெற்ற பிறகு அவனுக்கு என்ன ஏற்படுதுன்னா, சரீரத்துல தாகம் ஏற்படுது. மிகுந்த தாகம், மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இப்ப தன்னுடைய தேவைக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். பெரிய வெற்றி பெற்ற சிம்சோன் இப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இந்த பெரிய காரியத்தை நீங்க தான் செஞ்சீங்க, நீங்க தான் கட்டளையிட்டு இருக்கீங்க. இப்பொழுது நான் தாகத்தினால செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ என்றான். இப்ப ரொம்ப தாகத்தினால நான் தவிக்கிறேன். இப்ப நான் செத்து போனேன்னா பெலிஸ்தரோட கையில விழ வேண்டியது இருக்கும். அவங்க விருத்த சேதனம் இல்லாத அந்நிய ஜனங்கள், பெலிஸ்தியர் வந்து என்னை அழித்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்றான். தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய சரீர தேவைக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அங்க ஒரு பள்ளம் இருந்துச்சு. அவன் இருந்த இடத்துல அதை பிளந்து அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. கர்த்தர் வந்து அவனுக்காக ஒரு அற்புதத்தை செய்தார். அவனுடைய தாகத்தை தீர்க்கும்படியா
ஒரு பிளவு உண்டாக்கி அதுல இருந்து தண்ணீர் வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவனுக்கு பலன் கிடைச்சது. அவன் பிழைத்தான். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்வார். நம்மளும் கூட இக்கட்டான நேரம் வரும்போது கர்த்தரை நோக்கி பார்த்தோம்னா ஆண்டவர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். நம்ம தேவைகளை சந்திப்பார். அதிசயத்தை காண பண்ணுவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆனபடியால் அதற்கு எந்த கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. எந்த கோரி அப்படின்ற இடம் இன்னைக்கும் அந்த லேகியில இருக்கு. அதுக்கு அவன் பேர் வைக்கிறான். அது பேர் எந்த கோரி. அவன் பெலிஸ்தியரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். 20 வருஷம் சிம்சோன் இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயாதிபதியா இருந்து நியாயம் விசாரித்து வந்தான். அப்ப இந்த நாள்ல என்ன நம்ம கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, சிம்சோன் பழி வாங்கினதுனால பெலிஸ்தியரை அக்கினின பெலிஸ்தியரை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக பெலிஸ்தியரா அழித்து போட்டான். போட்டுட்டு அவன் ஒரு கண்மலை சந்துல போய் குடியிருந்தான். மலையில இடுக்குல போய் குகைக்குள்ள ஒளிஞ்சிருந்தா வாழ்ந்து வந்தா. அப்ப பெலிஸ்தியர் அவனுக்கு எதிரா அவனை பிடிக்கும்படியா லேகின்ற பட்டணத்துக்கு வந்தாங்க. அங்க அது யூதாவோட பட்டணம். உடனே யூதா ஜனங்கள் கேக்குறாங்க, நாங்க என்ன செஞ்சோம், எதுக்காக யுத்தத்துக்கு வர்றீங்கன்னு கேட்ட உடனே சிம்சோன் எங்களை அழித்து போட்டான், அவனை பிடிக்கிறதுக்காகத்தான் வந்தோன்றாங்க. உடனே யூதால 3000 பேர் போய் சிம்சோன்ட்ட கேக்குறாங்க, பெலிஸ்தியருக்கு நம்ம அடிமை, ஏன் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்ட நீங்க எதுவும் செய்யக்கூடாது, பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க புது கயிறால 2 புது கயிறால அவனை கட்டி லேகின்ற இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. பெலிஸ்தியர் சிம்சோனை பார்த்து ஆரவாரம் பண்றாங்க, பிடிச்சிட்டோன்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்குனதுனால அந்த கயிறெல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போயிட்டு, அவன் பக்கத்துல இருந்த பச்சையான தாடை கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தியரை கொன்று போட்டான். இதை முடிச்சிட்டு அந்த இடத்துக்கு அவன் ராமாத் லேகி அப்படின்னு பெயரிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு பயங்கர தாகம் வந்துச்சு. அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், நான் இந்த தாகத்தினால பெலிஸ்தியர் கையில செத்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படி கேட்கும்போது, நீங்க தான் இந்த ரட்சிப்பை கட்டளையிட்டீங்க, பெரிய ரட்சிப்பை நீங்க தான் கட்டளையிட்டீங்க, இப்ப நான் தாகத்தால செத்து இந்த பெலிஸ்தியர் கையில விழப்போறேனேன்னு சொன்ன உடனே கர்த்தர் உடனே செயல்படுறாரு. அந்த லேகின்ற இடத்துல பள்ளத்தை பிளக்க பண்ணாரு. அதுக்குள்ள இருந்து தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணிய குடிச்சு அவனுக்கு உயிர் திரும்ப வந்துச்சு, பலன் அடைஞ்சான். அந்த இடத்துக்கு பேரு எந்த கோரின்னு பேர் வச்சான். சிம்சோன் 20 வருஷம் பெலிஸ்தியரோட நாட்கள்ல, பெலிஸ்தியர்கள் ஆளுகை செய்கிற அந்த நாட்கள்ல இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்து வந்தான் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த நாள்ல சிம்சோனோட வாழ்க்கையில நீங்க செய்த அற்புதங்களை தியானிக்க கிருபை செஞ்சீங்க, அதற்காய் நன்றி. இன்றைக்கும் நீ ஜீவனோடு இருக்கிறீர், இன்றைக்கும் நீர் அற்புதங்களை செய்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களுக்கு உதவி செய்கிறீர். ஆண்டவரே, அந்த விசுவாசத்துல நாங்க பெருக உதவி செய்ய. ஆண்டவரே, எதை குறித்தும் கலங்காமல் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையினால் நிரப்பி
பயன்படுத்துங்க. அநேக அற்புத அடையாளங்கள் உம்முடைய நாமத்தினால நடக்கணும். ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படணும், கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்களும் உடைய ராஜ்ய பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.